இங்கே நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். எம் மதுஸ்ரீ 10th B. B Salon very 10th. Say Bhavishri 10th B. D Rohini 10th B. P Sri Vaishnavi 10th B. SIDP மூலம் நாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பின் பெயர் துணியை மழையிலிருந்து காக்கும் இயந்திரம். தேவையான பொருட்கள் சென்சார், சன்லைட் போர்டு, அட்டை, ஐஸ் ஸ்டிக், மோட்டார், ஒயர். அட்டை ஒன்றை வைத்து ஒரு வீடு கட்டினோம். அதில் மோட்டாரை சென்சாருடன் இணைத்தோம். துணிகளை காய போடும் போது கொடியை வைத்து இணைத்தோம். இணைத்ததை வீட்டுடன் ஒட்டினோம். வேறு சன்லைட் போர்டை பொருத்தி சென்சார் மோட்டாருடன் இணைத்தோம். திட்டமிடல். எங்கள் ஊரில் ஒருவர் துணிகளை காய வைத்துவிட்டு வேலைக்கு செல்வார். அப்பொழுது சில நேரங்களில் மழை பொழுதும். எங்கள் ஊரில் ஒருவர் துணிகளை காய வைத்துவிட்டு வேலைக்கு செல்வார். அப்பொழுது சில நேரங்களில் மழை பெய்யும். அப்பொழுது துணிகள் ஈரமாகிவிடும். அதனால் எங்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதனால் தான் இந்த இயந்திரத்தை கண்டுபிடித்தோம். பயன்கள். பொதுவாக நாம் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது நாம் காய வைத்த துணிகளை மறந்து விடுகிறோம். ஒரு சில நேரங்களில் மழை வர காரணத்தினால் துணிகள் நனைந்து விடுகிறது. பொதுவாக மாணவர்களும் பள்ளியில் அணியும் ஆடைகள் ஒரு சில பேருக்கு இரண்டு அல்லது ஒன்றுதான் இருக்கும். அப்பொழுது நிறைய துணிகள் நினைந்து விடுகின்றன. அதனால் மாணவர்கள் மறுநாள் பள்ளிக்கு செல்ல இயலாது. அதனால்தான் நாங்கள் இந்த கருவியை கண்டுபிடித்தோம். இது அனைவருக்கும் மிகுந்த பயனை தரும். இப்பொழுது எங்கள் கண்டுபிடிப்பை நாங்கள் செய்து காட்டுகிறோம். மழைக்கு பதிலாக தண்ணீர் எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது என்ன நடந்தது என்றால் மழை துணியானது சோறாருடன் பட்டு துணியானது உள்ளே நிழலுக்கு இழுத்து செல்லப்பட்டது. வீடு கட்டும்போது இந்த இயந்திரத்தை வைத்து கட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக மிகவும் உழைத்தோம். உழைத்தது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முழுமையாக இது முடிந்தது. பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலும் பெண்களுக்கு உதவியாக இருக்கும். மலைகளில் துணிகளை துவைப்பது மிகவும் கடினமான வேலை. அது மட்டும் இல்லாமல் துணிகளை காய வைப்பது அதைவிட கடினமான வேலை. அதனால் இந்த கண்டுபிடிப்பு பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வீட்டிலும் வைத்தால் அனைவருக்கும் பயனாகவும் உதவியாகவும் இருக்கும் என்று எங்கள் வேண்டுகோள்.